பொதுவாக பைக்குகள், கார்களை நாய்கள் வெறித்தனமாக துரத்துவதை நாம் அன்றாடம் பார்க்கின்றோம். குறிப்பாக பைக்கில் செல்லும் நபர்கள் இதுபோன்ற துரத்தலுக்கு அடிக்கடி ஆளாகின்றனர். இதில் நிலை குலைந்து பலர் கீழே விழுவதும் வாடிக்கையாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் நாய்களின் அட்டகாசம் அதிகம் இருப்பதால் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பைக் ஓட்டும்படி இருக்கிறது. நன்றியுள்ள ஜீவன் என மனிதர்களால் புகழப்படும் நாய்கள் இவ்வாறு செய்வதால் நாய்களை பார்த்தாலே தெரித்து ஓடும்படி நிலைமை இருக்கிறது. இந்த நிலையில் பைக்குகள், கார்களை நாய்கள் துரத்துவதன் பின்னணி மற்றும் அதன் உளவியல் காரணம் குறித்து தெரிய வந்துள்ளது. பொதுவாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பைக், காரின் டயர் மீது நாய் சிறுநீர் கழிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பெரும்பாலான நாய்கள் இதை ஒரு ஹாபியாகவே வைத்துள்ளன. இந்த வாகனத்தை நீங்கள் ஓட்டிச் செல்லும் போது வாசனையை நுகரும் நாய்கள் தங்கள் ஏரியாவிற்கு புதிதாக வேறு ஏரியா நாய் வந்துவிட்டதாக நினைத்துக் கொண்டு உங்கள் பைக், காரினை துரத்த ஆரம்பித்து விடுகின்றன. ஒரு ஏரியாவில் வசிக்கும் நாய்கள் பிற ஏரியா நாய்களை தங்கள் பகுதியில் அவ்வளவு எளிதாக அனுமதிக்காது. இதனால் குறிப்பிட்ட வாசனையால் குழம்பி நம்ம ஏரியாவுக்கு யாரோ புதுசா வந்துட்டாம்பா என டென்ஷன் ஆகி வாகனங்களை விரட்ட ஆரம்பித்து விடுகின்றன. இது தவிர அதிக ஒலி எழுப்பும் வாகனங்களும் நாய்கள் இதுபோல செய்ய காரணமாக இருக்கின்றன. இது தவிர நாய்களுக்கு வேட்டையாடும் பழக்கம் பிறவியிலேயே இருப்பதால் இரவு நேரங்களில் இரை என நினைத்துக் கொண்டு வாகனங்களை துரத்துகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது.